சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தற்போது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் கடக ராசியில் ஒரு 66 நாட்களாக புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி செய்து புத அதியோகம் பெறப்போகிறார். சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன். புதன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். எல்லோருக்குமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சம்பவங்கள் எதிர்பாராமல் நடக்கும். சூரியன் சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள், மாத கிரகங்கள். சூரியனை நெருங்கிய புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார்கள். மிதுன ராசி என்பதற்கு புதன் யார் என்றால் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியானவர். மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். புதன் சுகஸ்தான அதிபதி. மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானாதிபதி ஆட்சி வீட்டிலேயே உச்சம் பெறுகிறார். இது மிதுன ராசிக்கும் புதனுக்கும் உள்ள சிறப்பு. 4ஆம் வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது தாய் அன்பு, அரவணைப்பு, ஆதரவு மிதுன ராசி என்பதற்கு கிடைக்கும். சிறந்த அறிவாற்றல், புத்தி கூர்மை, கணக்கன், விகடகவி, புலமை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொல் பேச்சு தொழில் உண்டு. சுய சம்பாத்தியம், வீடு வண்டி வாகனம் இவர்களுக்கு கிடைக்கிறது. என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா தாய் மாமன்களிடம் உங்கள் வாழ்நாளில் இதே ஒரு காலகட்டத்தில் பெரும் மன கஷ்டம், தாய் மாமன்கள் வழி உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். கடந்த 66 நாட்களாக, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்தார். வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே, தனஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது பண பற்றாக்குறை இல்லங்காமல் பணம் வரும். உங்கள் பேச்சால் நீங்கள் சாதித்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் மிதுன ராசி என்பதற்கு கிடைச்சிருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து அடுத்தது புரட்டாசி மாதமும் புத அதியோகத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார். பாக்கியாதிபதி சனி பார்வையில் புதன் அமரும்போது, தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புதன் வரும்போது ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் உங்களுக்கு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை கூடும். தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்யும்போது உங்களுக்கு உடனே வெற்றியாகும். சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுதலாம். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சனி பகவான் பார்வையில் புதன் அமரும்போது மிதுன ராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். சுகக்கேடு நீங்கும். தொழில் வேலை மாற்றம். இப்போ வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையை தனியார் துறையிலே இருக்கக்கூடியவர்கள், இடப்பெயர்வுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். தொழில் வேலையில் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. புதிய புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டு. 3வது வீட்டிலே சனி பகவான் பார்வையில் புதன் அமரும்போது எதிர்பாலினவர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில், எதிர்பாலினவர்கள் வழியில் மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கெட்ட பழக்கவழக்கம் தகாத வழியில் உங்கள் மனம் சென்றுச்சுன்னா உங்களுக்கு பெயர் கெடும். தேவையில்லாத அவஸ்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பவர்கள் வீடு மாற்றம், இடம் மாற்றங்கள் இப்போது சந்திக்கலாம். சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பாரியில் இருக்கும்போது தந்தையிடமோ
தந்தை உடன் பிறந்தவர்களிடமோ விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு மந்தத்தை தடையை ஏற்படுத்துவார். பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு விழுகிறது. பெரும்பாலும் வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாங்குவது விற்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல வருடமாக ஒரு 5-6 வருடமாக ஒரு நிலம் வந்து விற்கணும் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். விற்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு, வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். கலத்தர தொழில் ஜீவனாதிபதி குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பண வரத்து உங்களுடைய கடின உழைப்பின் மூலம்தான் பணம் வரும். அந்த பணம் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி சேமிக்க முடியாது. உடனே ஏதோ ஒரு வழியில் செலவாகும். வீண் விரைய செலவுகள் செய்யாதீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு கட்டுறது, நிலபல சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி முதலீடு செய்து கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். தேவையில்லாமல் வீண் விரைய செலவுகள் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்துக்கிட்டு ஜாம் கோமுன்னு வீண் விரைய செலவுகள் செய்யாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். சுகஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 4ஆம் வீட்டிலே கேது வரும்போது அது வந்து சுக கேடு தான் ஏற்படும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய் மாமன்களிடம் மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தாய் மாமன்களிடம் பகை போட்டி விரோதம்லாம் வந்து சேர்ந்துவிடும். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 10லே ஒரு பாவினாச்சும் அமர வேண்டும். கருணாக ராகு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் நேர் வழியில் போகும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் வந்து குறுக்கு வழியை நாடும்போது ராகுவும் குறுக்கு புத்தியை ஏற்படுத்துவார். நீங்கள் வந்து நேர் வழியில் பயணம் செய்யுங்க. தொழில் வேலை நீங்கள் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வருமானம் தடையின்றி கொடுத்து கொண்டே இருக்கும். பாக்கியத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பாக்கியத்திலே சனி பகவான் வரும்போது தந்தை வழி உறவுகளுடன் நன்மை உண்டு. குடும்ப பெரியவர்கள் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று மிதுன ராசி என்பர்கள் செயல்படுங்க. புதன் பெயர்ச்சி உங்கள் முயற்சிக்கு உண்டான வெற்றியை கொடுக்க போகிறது. முடிந்தவரை முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.